இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, ஆட்டிடியூட் லைக் எ கிங், ஈகோ லைக் எ ஸ்லேவ். அரசனை போல தோரணை, ஒரு அடிமையை போல பாவனை. இந்த ரெண்டையும் மனசுல எழுதி வச்சோம்னா மகிழ்ச்சியும் வெற்றியும் ஒரு சேர சாத்தியம். சுருக்கமா சொல்றதுன்னா, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். எனக்கு தெரிஞ்சு 4 வருஷமா எனக்கு பதவி வந்துகிட்டே இருக்கு, ஆனா பணிவு கூடிக்கிட்டே இருக்கு. பதவி வருவதனால் பணிவு கூடுகின்றதா, இல்லை பணிவு இருப்பதனால் பதவி வருகின்றதா என்று தெரியும். 2021 தேசிய பாளையங்கோட்டையோட லாங் பிரசிடென்டா பதவி ஏற்கிறாரு. 2022 ஜோன் டைரக்டர் பிசினஸ், 2023 ஜோன் வைஸ் பிரசிடென்ட், 2024 ஜோன் டைரக்டர் மேனேஜ்மெண்ட், 2025 ஜோன் பிரசிடென்ட். இது எல்லாமே ஜோன் டிசிஷன் இல்லைங்க, அவருடைய ஓன் டிசிஷன். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் அடுத்து வரக்கூடிய வருஷம் தான் எப்படி வரணுங்கிறத முன்னாடியே அனுமானித்து தீர்மானித்து அதை கேட்டபாடு வழிநடத்துவதா நம்ம தலைவர். இதெல்லாம் இவர்பால் நான் கொண்ட அன்பால் தேசியை தந்த தெம்பால் சொல்லவில்லை. பாலும் பால் சார்ந்த பொருட்களும் அவருடைய தொழில். அமுல் தான் நீங்க அடுத்த குழந்தை கூட வாயை திறக்கும். அமுல் டீலர்ஸ்ல போய் கேட்டு பாருங்க, பியர் அப்படின்னா திறந்த வாயை திறந்து வச்சுட்டே இருப்பாங்க ஒரு பிரமிப்புல. ஏன்னா தென் தமிழகத்தோட 7-8 மாவட்டங்கள்ல அமுலுடைய மொத்த விற்பனையாளர் லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டர். அமுல் அப்படின்னு சொன்னா பியர் ஃபுட் ஏஜென்சி அப்படிங்கிறது இவருடைய கம்பெனிங்க. உங்க அப்பா ஆரம்பிச்ச கம்பெனி. மில்க், சீஸ், பட்டர் அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த ப்ராடக்டை ரொம்பவும் பெட்டரா மாற்றினவர் இவர். அந்த ப்ராடக்ட் லைன் கூட ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸ், பேக்கிங் ஐட்டம்ஸ், இதெல்லாமே பேக்கிங் இன்கிரீடியன்ஸ் இதெல்லாமே வந்து மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் பாருங்கன்னா இப்போ நம்ம இந்த தென் தமிழகத்தோட ஒரு எல்லா கேட்டர்ஸ்லையும் போய் நீங்கள் வந்து சிக்கன் கட்லட்டோ இல்லாட்டி ஒரு ஃபிஷ் ஃபிங்கரோ சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு கிட்டத்தட்ட இவர் ஒரு காரணமாக இருப்பார். ஏன்னா இவர் சப்ளை பண்ணக்கூடிய அந்த ரெடி டு ஃப்ரை அந்த ஐட்டம்லாம் அவங்க தான் போயிட்டு இருக்கு. அவங்க அந்த ரெடி டு ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அவங்க எண்ணெயில் பொரிக்கிறாங்க, அதெல்லாம் இவர் வெற்றியை பொரிக்கிறார். ரெண்டாவது சொல்லணும்னா கேக் அப்படின்னா நம்ம கேட்காமலே வாயிலிருந்து எச்சி விடுவோம் இல்லையா, அந்த கேக்கு தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் எல்லாமே இவர் சப்ளை பண்றாரு. தென் தமிழகத்தோட 7-8 மாவட்டங்களுக்கு. அது பிளாக் ஃபாரஸ்டா இருக்கட்டும், ஒயிட் ஃபாரஸ்டா இருக்கட்டும், எல்லா மூலப்பொருள்களும் இவருடைய கம்பெனிக்கு போயிட்டு இருக்கு. மெஜாரிட்டி பேக்கேஜிங். ஸோ அதுக்கப்புறம் டிவியை சொல்லுவாங்களா வாரம் மாற வாரம், அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்க. இவர் வருஷம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டே இருக்காரு. பியூர் ஃபுட் செயின்ங்கிறது முதல்ல ஆரம்பிச்ச கம்பெனி. கடந்த 4-5 வருடங்கள்ல 4 கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. கோல்டன் ஃபுட்ஸ், லக்ஷ்மணன் என்டர்பிரைசஸ், கோமதி என்டர்பிரைசஸ், அப்புறம் பேக்கர் ஸ்டாப், இது மாதிரி ஒரு 4 கம்பெனி. எப்படி இந்த சக்சஸ்க்கு காரணம் என்னவா இருக்க முடியும்? இவர் படிச்ச படிப்பு தானா? பொதுவாக ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னாங்க. கறிக்கு மட்டும் இல்லைங்க, அது கறிக்குமே உதவாது. இவர் படித்தது பிடெக் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, கூடவே போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காரு. இருந்தாலும் படிப்பையும் தாண்டி இவர் சார்ந்திருந்த அமைப்புகள் ஏசிஐ, ஜேகாம், பிஎன்ஐ பிசினஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷனல் சொல்லக்கூடிய பிஎன்ஐ, எஸ் சொல்லக்கூடிய யங் ஆண்டர்பிரனர் ஸ்கூல், இந்த அமைப்புகளில் இவர் பெற்ற பாடங்கள், இவர் கற்ற அனுபவங்கள், இதெல்லாம் இவருடைய வெற்றிக்கு முக்கியமான காரணங்கள்லாம் அதில் வந்து மிகையே கிடையாது. 2015 படிப்பை முடிச்ச உடனே பியர் ஃபுட் ஏஜென்சியோட பொறுப்பை ஏற்றுக்கிட்டாரு. 2017 கல்யாணம், வைஃபு மிஸ்ஸஸ் பொன் சுதா. 2018 2020 அடுத்தடுத்து 2 ஆண் குழந்தைகள், பேஷ்வா லக்ஷ்மணன் அண்ட் இஷான். இஷான் சொன்னோட ஞாபகம் வருது, ஈஷா யோகால இவருக்கு ஆர்வம் அதிகம். யோகா மட்டும் கிடையாது, மெடிடேஷன், பிராணிக் ஹீலிங், ஆன்மீகம், இது போன்ற எல்லா விஷயங்களிலும் இவருக்கு நாட்டம் அதிகம். படிப்புல எப்பயுமே முதல் பெஞ்சு தான், ஆனாலும் தீராத விளையாட்டு பிள்ளை. விளையாட்டுல ஆர்வம் அதிகம். தேசியில இவருடைய ஆர்வத்தை பத்தி, ஒரு ஈடுபாடை பத்தி சொல்லணும்னா, ஒரு நாள் போதுமா, இன்னொரு நாள் போதுமான்னு பாடிக்கிட்டே இருக்கான். ஏன்னா கடந்த 4-5 வருடங்கள்ல இவர் பெற்ற ரெகக்னேஷன் அவார்ட்ஸை பத்தி சொல்றதுக்கு ஒரு நாள் பத்தாது. அதனாலதான் இன்னைக்கு ஜோன் பிரசிடென்டா நம்ம எல்லாம் ஒரு வழிநடத்த இருக்கிறார். 2025 தேசியோட மண்டலம் 18 தலைவராக இந்த வருஷம் பொறுப்பேற்றிருக்கிறார். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லா இவர் கிட்டத்தட்ட 7-8 மாவட்டங்களுக்கு உலகம் சொல்லும் வாய்ப்பு மாதிரி சொல்லிட்டு இருக்க போறாரு. அவருடைய குடும்பத்தினர் கூட அவர் தொடர்பு கொள்ளணும்னா வாட்ஸ்அப்லயோ இல்லாட்டி ஜூம்லயோ தான் தொடர்பு கொள்ளணும். அந்த அளவுக்கு பிஸியா இருக்க போறாரு. அல்பாசிட்டியோட அட்ராசிட்டி என்னங்கிறத இவருடைய ஆக்ஷன்ஸ் மூலமா இன்னும் ஒரு வருஷத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இந்த நிகழ்வோட தலைவர் மண்டலம் 18 தலைவர் ஜேஎஃப்எஸ் திரு சரவணகுமார் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது மிக்க மகிழ்ச்சி. Thank you.